வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கடையில் போய் சாப்பிட்றது மாதிரியான ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான பொட்டேட்டோ ரோல் ரெசிபி வீட்டிலையே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்குதுங்க. உள்ளே நம்ம சீஸ் எல்லாம் போட்டிருக்கனால சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி நிற்குது. இங்கே சீஸ் இல்லாமல் வெறும் பொட்டேட்டோ வச்சு செஞ்சுக்கிறலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறலாம். அதில் வேக வச்சு துருவின உருளைக்கிழங்கு 1 கப் சேர்த்துருக்குறேன். 3/4 கப் அளவுக்கு சின்னதாக நறுக்குன பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்குனது, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சின்னதாக நறுக்குனது, தேவையான அளவு உப்பு இதிலேயே ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இதே போல் நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு நல்லா மசிச்சு விட்டுருங்க. அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வைக்கும் பொழுது திட்டாக இல்லாமல் நல்லா ஃபைனாக வரும். இப்போது ரோல் டிப் பண்ணி எடுக்கிறதுக்காண்டி மைதா மாவு பேட்டர் ரெடி பண்ணி வைக்கணும். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து கட்டி இல்லாமல் இதே போல் இந்த பதத்துக்கு வர்றது போல் கலந்து வச்சுக்கலாம். ரோல் பண்ணுறதுக்கு ப்ரெட்டு வச்சு தான் செய்ய போகிறோம். அந்த சைடு ஓரங்களில் உள்ள அந்த ப்ரௌன் கலரெல்லாம் எடுத்துருவோம். இதே போல் நமக்கு எவ்வளோ ப்ரெட்டு தேவையோ அவ்வளோ ப்ரெட்டுக்குமே இது போல் சைடு பூரா கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு இதே போல் நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு இது போல் தேய்ச்சிட்டு நம்ம ஸ்டஃபிங்கை இது போல் வச்சு அது மேலே கொஞ்சமாக சீஸ் துருவல், இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சீஸ் வச்சுக்கோங்க, இல்லாட்டினா வேண்டாம். இதே போல் ரோல் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு இந்த ஓரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒட்ட வச்சாலே இது நல்லா ஒட்டிக்கிறோம். ரொம்ப தண்ணி வச்சுட்டா அது ஊறி போயிடுங்க ப்ரெட்டு, அப்புறம் நல்லா வராது. இது போல் ஓரப்பகுதிகளையும் லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணி மூடி வச்சுட்டா அது நல்லாவே வந்துட்டு ஒட்டிடும். இப்போ நமக்கு ரோல் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அதை மைதா மாவு பேட்டரில் போட்டு ஒரு பைண்டிங் கொடுத்துருவோம். அடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு லைட்டாக பரட்டி எடுத்துருவோம். பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா ரஸ்கை வந்துட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிறலாங்க, நல்லா வரும். நான் இன்றைக்கி ரஸ்க்கு யூஸ் பண்ணி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு சூடானதுக்கப்புறமா அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். வச்சுட்டு ரோலை போட்டு கொஞ்சம் பொன்னிறமாகிற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. போட்ட உடனேயே கரண்டியால் திருப்பி விட வேணாம், கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விட்டுக்கிறணும். 2 மினிட்ஸ் வேக விட்டு இதே போல் பொன்னிறமாக வச்சு எடுத்தால் போதுங்க, ரெடி ஆகிடும். நல்ல கிறிஸ்பியான ரோல் வந்துட்டு நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிடலாங்க. நம்ம இதில் சீஸ் எல்லாம் போட்டிருக்கனால அதுக்குள்ளே சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி இருக்கும். சூடோட ஒரு டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.